அதாவது சிபிஎஸ்இ போர்டுல தாய்மொழி கல்வி அவசியம்தான் மத்திய அரசு சொல்லுது. தாய்மொழி இல்லாம வேற ஒரு மொழி இந்திய முறையை படிக்கணும்னு சொல்லுது. கேட்டா நீங்க சொல்ற மும்பையிலேயே அதை ஏத்துக்கல அவங்க. அதனால இதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இது சம்பந்தமாக பேசி உரிய நடவடிக்கை எடுப்போம். எடப்பாடி பழனிசாமி அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு குத்தகை எடுத்திருப்பதாக பாஜக முதல்வர் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி படிக்கிறீங்க? முதல்வர் தோல்வி பயத்துல ஏதோ பேசுறாரு, போற இடத்துல எல்லாம் ஏதோ பேசுறாரு. அவர் கூட்டணி கட்சிகள்ல காங்கிரசுக்கு ஒண்டி அதிகம் கொடுத்துட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் குறைச்சு கொடுத்தாருங்கிறத எல்லாரும் கேட்கிறாங்க. புதிதாக வந்த கட்சிக்கு எதற்காக இத்தனை சீட்டுகள் கொடுக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கு. அவருடைய கூட்டணி தான் விமர்சிக்கப்படுகிறது. எங்கள் கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி. இது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கூட்டணி. உறுதியாக தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு உதவிகரமாக இருப்பதற்கான கூட்டணி. மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியில் இருப்பது தமிழ்நாட்டின் தேவைகளை, மக்களின் நலன்களை, வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கான கூட்டணி. திமுக மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நாங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு பணம் தரலன்னு போய் சொல்ற அளவுக்கான கூட்டணி இல்லை. நாங்கள் எங்களது கூட்டணி சார்பாக அண்ணா திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், மமமுகவா இருக்கட்டும், நாங்கள் சொல்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர போகிற கூட்டணி இது வெற்றி பெற்ற பிறகு. ஆனால் முதல்வர் பேசுவதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சசிகலா அம்மையார் பரப்புரையை மேற்கொண்டிருக்காங்க. இதனால உங்க கூட்டணிக்கு வாக்கு சாதனையிலும் பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு மக்கள் விரோத இந்த திமுக கூட்டணிக்கு மாற்று அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான். உதயசூரியனுக்கு மாற்றுன்னா இரட்டை இலை தலைமையிலான கூட்டணி தான். மற்ற கட்சிகளால் எங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. திமுகவுக்கு வேண்டுமானால் புதிய கட்சிகள் வரவால் திமுகவின் வாக்கு வங்கி சரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக தலைவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் டிஎம்கே எங்களுக்கு தான் போட்டி, அதிமுக இல்ல களத்துல இல்லைன்றாரு. அப்படிலாம் அவர் சொல்றது அவருக்கு அறியாமை. ஆளுங்கட்சியை எதிர்த்து அதுக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அவர்கள் தாங்கள் மூன்றாவது அணி என்று சொல்லப்படுவதால் அது இல்லை என்று காண்பிப்பதாக சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அதிமுக கூட்டணி தான், இரட்டை இலை தலைமையிலான கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று கூட்டணி என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். தொடர்ந்து போற பிரச்சார இடத்தெல்லாம் உயிர் பலி ஏற்பட்டது. காவல்துறை அவங்க பொதுவாக பாதுகாப்பு. நீங்க திரு விஜய் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ரெமெடி என்ன நீங்க தான் சொல்லணும். மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர்வாண்டியார் படத்தை போட்டு இன்னும் கட்டி அப்படின்னா எவ்வளவு அவர்கள் போலி வேஷம் போடுறாங்கன்னு தெரியுதுல்ல. அவர் ஸ்ரீதர்வாண்டியார் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டார். அப்பனா அந்த படத்தை போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு போலியான வேலை பார்க்கிறார்கள் திமுக என்பது தெரியும். திமுகவும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி முதல்வர் திமுக பாஜகவும் திமுகவும் காங்கிரஸ் திமுகவும் பாஜகவும் ஏடிஎம் சொல்லியிருக்காங்க. ஆமா சார், ஆமா, புது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. திமுக பத்தி அவங்கதான் விமர்சிக்கிறாங்க. நீங்க அதனால அது திமுக தலைவர்கிட்ட தான் போய் கேட்கணும்.